أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد قال رسول الله صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் ஈர் உலகநாதர் எம்பெருமானார் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் என்றென்றும் உண்டாவதாக. சங்கே பொருந்தியவர்களே, நம்ம ஒவ்வொருவருக்கும் 2 மலக்குமார்கள் இருப்பார்கள். யாருக்கு? எல்லோருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 2 மலக்குமார்கள் இருப்பார்கள். அந்த மலக்குமார்கள் நாம் இந்த உலகத்தை விட்டும் மரணிக்கக்கூடிய நேரத்திலே அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், ஓ மனிதா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த உலகத்தில் நீ வாழும் காலம் எல்லாம் நல்ல விஷயங்களுக்கு, நல்ல மஜ்லிஸ்களுக்கு, நல்ல நிகழ்ச்சிகளுக்கு என்னை நீ அழைத்து சென்றாய். உனக்கு சுபசோபனம் உண்டாவதாக, ஜஸாக்கல்லாஹு கைரன் என்று அந்த வானவர் சொல்லுவார். யாரை பார்த்து? நம்மளுடன் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நம்மை பார்த்து சொல்வார்கள், உனக்கு சுபசோபனம் உண்டாவதாக. ஏன் தெரியுமா? எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு என்னை நீ அழைத்து சென்றாய், எனவே உனக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன் என்று அந்த வானவர்கள் சொல்வார்கள். இப்ப இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லோரும் வந்திருக்கிறோம். ஏன் வருகிறோம்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். எவ்வளோ வேலைகளை விட்டுவிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால் காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை, ரசூலுடைய வாழ்க்கையை, ரசூலுடைய சொல்லை ஏற்று நடக்க வேண்டும். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒழுக்கமாக, மனித புனிதனாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இங்கே ஓதி முடித்த மாணவர்களுக்கு சனது கொடுக்கப்படுகிறது. சனதுல என்ன எழுதியிருக்கு? படிச்சு பார்த்தோமா? சனதுன்னு ஒண்ணு கொடுக்காங்க. பட்டை வாங்கும் போது பட்டை வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த சனதிலே எழுதப்பட்ட வார்த்தை ஒண்ணுமில்ல. என்ன தெரியுமா? இத்தகுல்லாஹ ஃபிஸ்ஸிர்ரி வல் அலானியதி. நீங்கள் உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் ரகசியமாகவும் பரகசியமாகவும் தனியாகவும் கூட்டாகவும் எங்கே இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள். அதுதான் சனது. எங்கள் மதரசாவிலே ஓதினார். அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்தோம், ரசூலை பற்றி சொல்லிக் கொடுத்தோம், உலகத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தோம், மறுமையை பற்றி சொல்லிக் கொடுத்தோம். இங்கிருந்து போகக்கூடிய நீங்கள் எப்படி போக வேண்டும் தெரியுமா? எல்லா நேரத்திலையும், எல்லா காலகட்டத்திலையும், எல்லா சூழ்நிலையிலையுமே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்று அந்த சனதிலே நாம் அனைவர்களும் சேர்ந்து அவர்களுக்கு கொடுக்குகிறோம். இதுதான் நடக்கு. இதற்காக வேண்டிதான் எவ்வளவு பெரிய ஏற்பாடு, இதற்காக வேண்டிதான் எவ்வளவு செலவுகள். இத்தனை மனிதர்கள், இத்தனை பெரியவர்கள், இத்தனை நல்லவர்கள், அத்தனை பேர்களும் வந்த காரணம் என்ன தெரியுமா? இங்கே இருந்து செல்லக்கூடிய மாணவர்களே, நீங்கள் உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு பயந்து தனிப்பட்ட முறையில் மனைவியுடன், பிள்ளைகளுடன், உலகத்திலே நண்பர்களிடத்திலே, உற்றாரிடத்திலே, உறவர்களிடத்திலே எங்க இருந்தாலும் சரிதான் அல்லாஹ்வை பயந்து நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு சனது கொடுக்கப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு கிருபை. இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில இவ்வளவு குறுகிய காலத்துல இதே போன்ற ஒரு மதரசா ஆரம்பிக்கப்பட்டு இதே போன்ற ஒரு மாணவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார் என்று சொல்வது ரொம்ப அரிது. நான் பார்த்த வரைக்கும் குறுகிய காலத்துல அதிகமான ஆலிம்கள் உருவான ஒரு இடம் தான் இந்த ரஹீமியா.
அல்லாஹ்வுடைய பெயருடன் சேர்த்து ரஹீம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பாக்கியம். காரணம் என்ன? இஹ்லாஸான முறையிலே இங்கே செலவினங்கள் செய்யப்படுகிறது. நிர்வாக பெருமக்கள் இருக்கிறார்கள், ஊர் மக்கள் இருக்கிறார்கள், இங்கே வந்து ஓதக்கூடிய மக்கள்கள் இஹ்லாஸான முறையிலே ஓதுகிறார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹு தாலா மிகப்பெரிய சிறப்பை தருவார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் இது தோய்வில்லாமல் நடக்கும். ஏன்னா இது நம்ம நடத்தல. யார் நடத்துறா? அல்லாஹ் நடத்துறா. யார் நடத்துறா? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இதை நடத்தக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா. நம்மெல்லாம் ஒரு சாதனம். நம்ம நினைக்கலாம், நான் போயிட்டா நடக்காது, அவர் இல்லைனா நடக்காது, இவர் இல்லைனா நடக்காது, யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நடக்கும். ஏன்னா நடத்துறது யாரு? அல்லாஹ். நம்மளை வச்சு நடத்துவான். கொஞ்ச நாளைக்கு இவர் இருக்கட்டும்பா, இவரை வச்சு ரன் பண்ணுங்க. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஆள் அல்லாஹ் கொடுப்பான். கைரும் மின்ஹா, இவரை விட சிறந்தவரை கொடுப்பான் அல்லாஹ். எனவே இது போன்ற ஸ்தாபனங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் சொல்லி தரப்படுகிறது, மார்க்கத்தை சொல்லி தரப்படுகிறது, குர்ஆனை சொல்லி தரப்படுகிறது. இங்கே நடைபெறக்கூடிய இது போன்ற ஸ்தாபனங்கள், கல்லூரிகள், அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி பேசப்படக்கூடிய மதரசாக்கள் அது நாம நடத்தவில்லை, அல்லாஹ்வுடைய உதவியினால் அது நடைபெறுகிறது. அல்லாஹ் தஆலா உதவிக்கு ஆள்களை ஏற்படுத்துவார். எந்த நேரத்தில் எப்படி உதவி செய்யணுமோ, நம்ம அவர் வராம நடத்த முடியாத வேற யாரும் வச்சிருவோம் அல்லாஹ் தஆலா. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். நானும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இதே மதரசாவிலே 2002 பட்டம் வாங்கியிருக்கேன். நாங்க ஓதக்கூடிய காலத்துலலாம் நிறைய மாணவர்கள், 60 மாணவர்கள், 50 மாணவர்கள் வந்து இங்கே இதே ஊரிலே 7 வருஷம் ஓதி இங்கே தான் நான் பட்டம் வாங்கியிருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. 1 இருந்து 7 வருஷம் இதே ஊரிலே ஓதி இதே ஊரிலே நான் 2002 பட்டம் வாங்கி அல்லாஹ்வுடைய கிருபையால் இப்பொழுது இமாமத் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இங்கே ஓதக்கூடிய மாணவர்களுக்கு தந்திருக்கிறான். எனவே நாமும் இங்கே நம்முடைய குழந்தை செல்வங்களை மார்க்க கல்விக்காக வேண்டி அனுப்ப வேண்டும். அதுபோன்று இது போன்ற மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி தாராளமாக உதவிகள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல வேண்டும், நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும். இமாம்கள் சொல்லி தருகிறார்கள், ஒரு உதவி செய்வது என்பது அல்லாஹ் தஆலா டப்புன்னு போட்டு உடனே தூக்கிடுவானா. சில பேருக்கு ரொம்ப நாள் போட்டிருப்பான். இப்போ ஒரு உதாரணம் சொல்லுதானே, நான் ரூபா கொடுக்கன்னு நினைக்கிறேன், அந்த நீயத்தை, அந்த ஆர்வத்தை, அந்த நீயத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமா போடுவானா. சில பேருக்கு உடனே போட்டு உடனே தூக்கிடுவான். நம்ம பார்க்கலாம், நான் 100 ரூபா கொடுக்கன்னு நினைச்சேன், முடிஞ்சு போச்சு, ஏன்னா நீயத்தை எல்லாம் தூக்கிடுவான். இன்னும் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட நாட்கள் போடுவான், அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. இது போடுறது யாரு? அல்லாஹ். எனவேதான் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் செய்வதற்கு நீங்கள் நீயத்தை வச்சா உடனே கொடுத்துருங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா அது யாருக்கு எவ்வளவு நேரம் போடுவான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு 10 நாள் போட்டிருப்பான், சில பேருக்கு 10 நிமிஷம் தான், உடனே வரும், உடனே மறைஞ்சிரும். சில பேருக்கு 10 வருஷம் போட்டிருப்பான், சில பேருக்கு 60 வருஷம் போட்டுருவான். அவர் கொடுத்துட்டே இருப்பாரு, 60 வருஷமா கொடுத்துட்டே இருப்பாரு. ஏன்? அல்லாஹ் நீயத்தை அவருக்கு போட்டுட்டான், நீ கொடுப்பா. அந்த நீயத்தை அல்லாஹ் எடுக்க மாட்டான். அவர் 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் கொடுப்பாரு. அப்ப அந்த நீயத்தை போடக்கூடியவன் அல்லாஹ். சில பேருக்கு 10 நிமிஷம் தான் நீயத்தை வைப்பாரு, கொடுக்க நினைப்பாரு, 10 நிமிஷம் கழிச்சா இப்ப முடியாதுங்க, அடுத்துட்டு பார்த்துக்கிடும். அப்ப நம்ம கையில இல்ல, அதுவும் அல்லாஹ் கையில இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நல்ல காரியம் செய்து வைப்பதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு மூமினான மனிதர்களுடைய உள்ளத்திலே நீயத்தை போடக்கூடியவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ஒரு கிருபையினால் இந்த கல்லூரி சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான சந்தேகமும் இல்லாமலும் அல்லாஹ்வுடைய பேர் உதவியினால் கியாமத் நாள் வரையிலேயும் இந்த மதரசா தொடர்ந்து நடைபெறும். ஏனென்று சொன்னால் இது நடத்தக்கூடியவன் ரப்பு தன் கையில் எடுத்திருக்கிறான், அவன் நடத்தி கொண்டிருக்கிறான், நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இது போன்ற மதரசாக்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த மதரசாக்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக கியாமத் நாள் வரை நடைபெற்று அங்கே பட்டம் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு இடங்களிலே சென்று ஒழுக்கத்துடன் கண்ணியத்துடன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பற்றி சொல்லி மக்களுக்கு நேர்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை, நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியினுடைய இமாமும் ஜாமியா ரஹீமியா அரபிக்கிலுடைய